The worst thing about the RSS and the BJP is how they create hatred in our country. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பாஜக இயக்கத்தினுடைய கொள்கையினுடைய மோசமான விளைவுகள் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே வெறுப்பு விதைகளை விதைத்து அவர்களை எப்படி பிளவுபடுத்துவது என்பது. How they shatter the harmony of our country. நாட்டிலே இருக்கின்ற ஒற்றுமையை நல்லிணக்கத்தை உருக்குலைக்க நினைக்கின்ற கொடும் செயல் அது. How they attack minorities throughout our country. நம் நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மையினரை இந்தியா முழுவதும் அவர்கள் தாக்குகிறார்கள், சிதைக்க நினைக்கிறார்கள். For the first time in our history, in our modern history, minorities feel uncomfortable, feel scared living in this country. நம்முடைய வரலாற்றில் முதல் முறையாக சிறுபான்மை மக்கள் தாங்கள் பாதுகாப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ என்கிற அச்ச உணர்வை பெற்றிருக்கிறார்கள். Whether you're a Christian or a Muslim or a Sikh or a Adivasi, you are attacked, vilified, and violence is carried out against you. நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், சீக்கியராக இருக்கலாம், பழங்குடி வகுப்பினராக இருக்கலாம். ஆனால் உங்களை எல்லாம் தேடி தேடி உங்களுடைய உரிமைகளை பறித்து உங்கள் மேலே வன்முறையை ஏவி விட்டு இந்த நாட்டில் வெறுப்பு விதைகளை வளர்க்க நினைக்கிறார்கள் அவர்கள். Sisters are attacked in Chhattisgarh. An entire state has been burnt and people are made to feel scared to live in India. சத்தீஸ்கர் மாநிலத்திலே கன்னியாஸ்திரிகளை அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்கள் மீது வன்முறை ஏவி விட்டு அந்த மாநிலத்தில் முழுவதும் பதற்றத்தை விதைத்திருக்கிறார்கள் இந்த கொடியவர்கள். And that is the single biggest reason that the BJP and the RSS have to be defeated in this country. அந்த ஒரு காரணத்திற்காகவே இந்த ஆர்எஸ்எஸ் ஐயும் பாஜகவையும் தோற்கடிக்க வேண்டும். This country is not a hateful country. This country is a country of love and affection. It has always been a country of love and affection. இந்த நாட்டில் ஒரு நாளும் வெறுப்பு அரசியலை ஏற்றுக்கொண்டதில்லை. இந்த நாடு அன்பால் நிறைந்த நாடு. இந்த நாடு மனித நேயத்தால் நிறைந்த நாடு. இந்த நாடு ஒற்றுமை உணர்வால் நிறைந்த நாடு. இந்த சித்தாந்தத்தை தான் நாம் பாதுகாக்க வேண்டும். And the fight really is between the BJP ideology and the Congress ideology at the national level. இந்த தேசிய அளவிலே நடக்கிற அரசியல் களம் என்னவென்று சொன்னால் பாஜகவினுடைய தத்துவத்திற்கும் காங்கிரசினுடைய தத்துவத்திற்குமான அரசியல் யுத்த போராட்டம் தான். And the BJP knows that in the end it is the Congress ideology that is going to defeat them. பிஜேபி சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் இறுதியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தத்துவம் தான் வெற்றி பெறும் என்பதை அவர்கள் முழுமையாக அறிந்திருக்கிறார். They know it. அவர்களுக்கு தெரியும். And the Prime Minister does not sleep at night because he knows that in the end the Congress party is going to defeat him.